என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கான வெற்றி விடியலை கொண்டு வந்திருக்கிறேன். நீ கலங்கியது போதும், நீ அழுதது போதும். இன்று உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் நிறைவேறி உன்னுடைய ஆசைகள் உன் கைகளில் வந்து சேரும் நேரம். உனக்கான ஒன்றை உன்னிடமே ஒப்படைக்க உன் தாயானவள் வந்திருக்கின்ற இந்த நேரம். எக்காரணம் கொண்டும் நான் கொடுப்பதை பெறாமல் சென்று விடாதே. யாருக்கோ அம்மா வாக்கு சொல்கிறாள் என்று நினைத்து நீ தட்டி விடாதே. என் வார்த்தைகள் அவ்வளவு எளிதில் எல்லோர் செவிகளுக்கும் சென்று சேராது. என் மீது உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பிள்ளைகளுக்கும், என்னை தன் தாயாக நினைக்கின்ற பிள்ளைகளுக்கும், நான் யாரையெல்லாமும் என் பிள்ளையாக நினைக்கின்றேனோ அவர்களுக்கும் தான் இந்த வாக்கு நிச்சயமாக கேட்கும். மற்றவர்களுக்கு தடைகள் வந்து என் வார்த்தைகளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். தடைகள் வந்தும் தடைகளை தாண்டியும் கேட்கின்ற பிள்ளைகள் என் அன்பு பிள்ளைகள் ஆவார்கள். என் தங்கமே, அதனால் எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விடாதே. உனக்கு நான் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக அது திசை மாற்றும். இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நீ கலங்கி தவித்து வருந்தி வேதனைப்பட்டு வாழ்க்கையை தொலைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பாய். நான் அப்படியெல்லாமும் உன்னை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்வழிக்கு கொண்டு வராமல் நான் ஓய்ந்து விடவும் மாட்டேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நினைத்து நீ பதறியதும் கலங்கியதும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வரப்போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கத்தான் போகிறது. வரும் காலம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல காலமாக மாற வேண்டும். உன்னோடு நான் இருந்து ஒவ்வொன்றையும் உனக்கென உறுதி செய்ய வேண்டும். எதிலுமே நம் விருப்பங்கள் நடந்து விட்டது என்பதனை என் பிள்ளை நீயாகவே ஏற்றுக்கொள்ளும் வரை உனக்கு வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக எதையும் கொடுக்காது. நம்முடைய மனதில் முதலில் நம்பிக்கையோடு, நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு, நம் தெய்வம் நம்மை தேடி வந்து எல்லா விஷயங்களையும் நம்மை முன்னிறுத்தும் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும். எந்த ஒரு மன உறுதியும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினால் எதையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரமும் இந்த காலமும் இந்த சூழ்நிலையும் எதுவானாலும் எப்படி இருந்தாலும் சரி, ஒருபோதும் நீ உன் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே. ஒருபோதும் உன் மீது வைத்திருக்கும் அந்த எண்ணத்தை மட்டும் நீ விட்டு விடாதே. எதையுமே உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நம்பு. எதையும் நீ நினைத்தால் நல்வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து எல்லாவற்றையும் உன்னால் உறுதி செய்ய முடியும் என்பதனையும் நீ நம்பு. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திராத விஷயங்கள், நாம் கனவிலும் சிந்தித்திராத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து யோசித்து நம் வழிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். என் பிள்ளையே, சிலருக்கு கண்ட கனவு நினைக்க வேண்டும், கண்ட கனவு அப்படியே நடக்க வேண்டும் என்பது எண்ணமாகி விடுகின்றது.
இது போன்ற இந்த நேரம், இந்த காலமும் உனக்கு ஏற்ற பலன்களோடு பல நல்ல தருணங்களை நிச்சயமாக இனி உருவாக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் நமக்கென சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த காலம் உனக்கு என்ன வந்து சேர்கிறது என்பதை எல்லாமும் புரியும் பொழுது எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் நீ கண்டு கொள்வாய். உன்னை தேடி தேடி நடக்கின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். தெளிவில்லாமல் சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயம்தான் எப்பொழுதுமே உன்னை வாழச் செய்ய போகிறது என்பதனை மறக்காதே. உன்னுடைய எதிர்காலம் உன் வாழ்க்கையை உனக்கு எப்படியெல்லாமும் கொடுக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ காணத்தான் போகிறாய். உன் மனதில் தோன்றும் உன்னுடைய விருப்பங்கள் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தொடர்ந்து உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையையும் நீ என்னவென்று உணர வேண்டும். நல்லதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரம், நல்லதொரு சூழ்நிலையை நாம் உருவாக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே நமக்காக மாறும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமுமே உனக்கான நிலையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் எந்த காலமும் இனி உனக்கு நான் கொடுக்கும் இது போன்ற அவசியங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி என்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக உன் செவிகளுக்குள் வந்து சேராமல் போகாது. எந்த அளவிற்கு மனதில் நாம் உறுதியோடு இருக்கிறோமோ, எந்த அளவிற்கு மனதில் நாம் நம்பிக்கையோடு நடந்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையும் உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நாம் கடந்து வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான பல உன்னதமான தருணங்களை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். நீ தாண்டி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் மறக்காதே. இன்று இந்த விடியல் பொழுது, உன் தாயோடு நீ பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பொழுது வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியலாகவும் அதை தொடர்ந்து சஷ்டியினுடைய பொழுதாகவும் மாறுகின்றது. இந்த நாளில் தெய்வத்தினுடைய அருளாசிகளோடு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு கை கொடுத்து நிற்கும் இந்த நேரம் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். வராகி, உனக்காக நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலது போதும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். அத்தனையிலும் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை உன்னை சரி செய்துவிட வருகிறது என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருந்து உனக்குள் கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் நிச்சயமாக உன்னை தேற்றும்.
நிச்சயமாக உன்னை வழிநடத்தும். உன்னை ஆனந்தமாக, சந்தோஷமாக ஒவ்வொரு நாளிலும் முன்னின்று உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதில் நின்று பேசுகிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது? இந்த தாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை நெருடுகிறது என்றால் வேறென்ன தேவை இருக்கிறது? இதுபோல நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உன் கைகளில் ஒப்படைப்பதும் எப்பொழுதும் உனக்காக நான் உன்னோடு நின்று பேசுவதும் இனி எந்த காலத்திலும் உன்னை விட்டு போகாது என்பதனை புரிந்து கொள். எந்த நாளிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். எதையுமே யோசிக்கும் இந்த நேரம் உனக்குள்ளேயே நின்று நான் சொல்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சரி செய்து கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே. எதிலுமே நான் இருப்பதை புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நீ ஆனந்தமாக வாழ வேண்டும். எல்லாமுமே என் பிள்ளையினுடைய மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும். ஒரு விஷயத்தை பற்றி பல நாட்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய். இந்த விஷயம் எப்படி முடியுமோ என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த விஷயம் என் பிள்ளைக்கு மிகச் சரியாகவும் மிக தெளிவாகவும் முழுமையாக கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் கொடுக்க போகிறது. உனக்கே புரியாத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகிறது. எந்த நாளும் எதையுமே யோசித்து இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. உனக்கு நான் சொல்வதை எல்லாமும் இனி இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு நிலைத்த மனநிலையோடு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேன்மையை கொடுக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இனி நடக்கும் எல்லா நன்மையிலும் நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனதிற்குள் உருவாகும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நெறிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரி என்றும் தவறென்றும் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடி நான் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பதும் இனி உனக்கான நேரங்களை என்னவென்று உனக்கு சொல்வதும் இனி அத்தனையும் நின்று உனக்காக பேசும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல துன்பங்களும் சோதனைகளும் உனக்கு வந்திருந்தாலும் உன் மனது எதிர்பார்க்கும் சில நன்மைகளும் இனி உனக்கு நடக்கத்தான் போகிறது. எப்படி இருந்தாலும் நீ என் பிள்ளை. நிச்சயமாக நீ தேவையில்லாத எந்த ஒரு தவறுகளையும் செய்திருக்க மாட்டாய் என்பதனை நான் அறிவேன். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்திருக்க மாட்டாய் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் உணர்ந்து கொண்டு இனிமேலும் என் பிள்ளை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நிம்மதியான எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி உருவாக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது, ஏது தேவை இருக்கிறது என்பது எல்லாமும் இனி நிச்சயமாக உனக்குரிய எண்ணங்களோடு உன்னை முழுமையாக உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுமையாக உன்னை தேற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள். அத்தனைக்குமான விஷயங்களோடு உனக்கு
எல்லா நன்மைகளும் சரியாகவே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதொரு வாழ்க்கை எப்பொழுதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ அடியெடுத்து வைத்து உனக்காகவே நின்று பேசும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் போல உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வெற்றியினுடைய பிடியில் நின்று நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னால் உருவான பல காரியங்கள் உனக்கு நல்லபடியாக முடியும். நீ தொடங்கி வைத்தது நிச்சயமான நல்ல முடிவை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல நல்ல காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நாம் சொல்வது போல, உடனிருந்து நான் தருவது போல இனி எல்லாமுமே இந்த சூழ்நிலைகளை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த சூழ்நிலைகளை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனையிலும் நின்று பேசும் உன் வாழ்க்கை இனி உனக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கையை தருவது போல எதிலும் உனக்கு மாற்றங்கள் வரும் என்பதனை மறந்து விடாதே. எதிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதற்கெடுத்தாலும் கலங்குவதை விட்டுவிட்டு தாயின் வார்த்தைகளை காத்திருந்து கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக இனிமேல் மகிழ்ச்சிதான் பரிசாக இருக்கும். யாருக்காக அழுகிறோம், எதற்காக அழுகிறோம்? உண்மையில் நாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் இவர்களுக்கு தகுதியானது தானா என்பதனை எல்லாமும் அந்த ஒரு நொடி நாம் சிந்தித்தாலே போதும். எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும். எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாகவே நடக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாமும் நமக்கு நிச்சயமான ஒரு மாற்றத்தை கொடுக்க உதவும் என்பதனை மறக்காதே. நிச்சயமான ஒரு நேரங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ உணரும்படி உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. சரியான சூழ்நிலையோடு எல்லாமும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. எதையுமே எதிர்பார்த்து நின்று உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்களோடு இனி அத்தனை உண்மைகளும் உன்னை தேடி வந்து உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லா சந்தோஷங்களும் உனக்கே என்று நிலையான ஒன்றை இனி உருவாக்கி தருகின்ற இந்த பொழுதுகள் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே. தாயின் அன்போடு உனக்கு கொடுக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மாறுதல்களை சரியாக்கி தரும் என்பதனை மறக்காதே. உனக்கான தெளிவுகளை சரியாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் உன் விருப்பங்கள் எல்லாமும் உனக்கென தெளிவாக கொடுக்கப்படுவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கென தெளிவான விஷயங்களை எல்லாமும் இவை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலும் அது போதும். கலங்காதிரு. உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு வேண்டியதை நடத்தி கொடுக்கும். உன்னுடைய விருப்பங்களை சரியாக உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த தாயின் வார்த்தைகள் உன் மனதில் பதியும் என்றால் யாராலும் உன்னை அசைக்க முடியாது. பஞ்சமி இரவு முழுக்க இந்த வராகி உன் இல்லத்திற்குள் தான் இருந்தேன். உன் இல்லத்தில் இருந்து உன் இல்லத்தில் இருக்கும் தீமைகளை எல்லாமும் விரட்டி அடித்தேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை எல்லாமும் நீ ஒருபோதும் தொலைக்காமல் இருந்து விட்டாலே போதும். இனி உனக்கு வருகின்ற இந்த காலமும் நேரமும் மாறி மாறி உன்னை தேடி வந்து உனக்கானதாக மாறும் என்பதனையும் மறக்காதே. எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு தேவையான பல விஷயங்கள் சரியாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். தெளிவான பல விஷயங்கள் என்றும் உன்னை மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்.
நல்லதே நடக்கும். என் பிள்ளைக்கு, என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.